நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்கா அந்த டீ லயன் அப்படிங்கிற ஒரு பிரான்சிஸ் டீ கடையில் இருக்கோம். அது என்ன டீ லயன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி டீ பாய்னு நீங்கள் டீ கடை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி டீ டைம்னு ஒரு டீ கடை பார்த்துருப்பீங்க. டீ லைன் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு பிரான்சிஸான ஒரு டீ கடை தான். மெட்ராஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ கடை. தஞ்சாவூரில் முதலாக வந்து நம்மளோட நண்பர் வந்து இந்த டீ லைன் அப்படிங்கிற அந்த டீ ஷாப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க, நம்ம டீ பாய் கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் பிரான்சிஸ் தான். நம்ம வந்து எங்கே வேணால் பிரான்சிஸ் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி டீ டைம்னு ஒரு டீ கடை இருக்குது. நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டாரு, வித்தியாசமாக டீ லைன், இது வந்து மெட்ராஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரான்சிஸ் டீ கடை. இது சென்னையை விட்டு வெளியூருக்கு முதலாக கொண்டு வந்தது நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ராஜராஜன். அந்த ராஜராஜன் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப தஞ்சாவூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். என்ன காரணத்தினாலுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் என்னோட நெருங்கிய நண்பர், அதனால தான் அந்த கட்டடை ஷூட் பண்ண வந்திருக்கோம். இந்த டீ லைன்னு நம்ம நண்பர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் குழந்தையேசு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தையேசு கோயிலுக்கு எய்த்தாப்புல பழைய மாதாக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய மாதாக்கோட்டை ரோட்டில் நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த டீ லைனுக்கு அந்த டீ கடையை நீங்கள் பார்க்கலாம். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் நான் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்மளை மாதிரி அவர் ஒரு யூடியூபர். அவர் யூடியூப் சேனலோட பேர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வி ஆர் த 90s அப்படின்ட்டு. அதாவது நம்ம எல்லாருமே வந்து 1990 சேர்ந்தவங்க அப்படின்னு தமிழ் அர்த்தம். வி ஆர் த 90ஸ்ங்கிற அந்த யூடியூப் சேனலில் நடத்திட்டு இருந்த ஒரு நண்பர். நிறைய அவர் சேனலில் வந்து நிறைய கண்டென்ட்ல போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஹூண்டாய் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு யூடியூபராக இருந்தார். என்ன நினச்சா தெரில, நம்ம வேலையெல்லாம் பார்க்க வேணாம், ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா சென்னையிலேருந்து வெளியில எல்லா ஊருக்கும் முதல் ஊரா இவர் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சென்னையை விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்க, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை எந்த ஊரா இருந்தாலும் அந்த சர்க்கிள்லயே முதலா சென்னையை விட்டு வெளியில கொண்டு வந்து முதல்ல ஆரம்பிச்ச இந்த டீ லைன்ங்கிற டீ கடையோட ஓனர் வந்து இவர் தான். இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த ஷாப்பை வந்து பார்க்க போறோம். இது வந்து இப்போ சில லட்சங்கள் பணம் கட்டி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வகுத்து தான் இந்த டீ கடையை வந்து அவங்க அமைக்க சொல்லுவாங்க. இந்த டீ லைனோட டீ கடை வந்து டீ பாய் மாதிரி தான், டீ டைம் மாதிரி தான். அவங்களே வந்து டிசைனிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த டீ கடை ஸ்டைல், அந்த அட்மாஸ்பியர், அந்த லுக் எல்லாமே வந்து அவங்களே அந்த ஸ்ட்ரக்சரை வகுத்து கொடுத்துருவாங்க. நம்ம பணத்தை கட்டினா போகிறோம், பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ போடுறதா இருந்தாலும் அவங்க ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. தான் பால் சேர்க்கணும், இவ்வளவுதான் டிகாஷன் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலும் கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த தரமான அந்த டீ கிடைக்குது. நான் குடிச்சு பார்த்தேன், மிக தரமான ஒரு டீ இருந்துச்சு. ஏலக்காய் டீ எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டீ எல்லாம் கொடுக்குறாரு. அதோட டீயோட விலை வந்து வெறும் 10 ரூபாய். சாயங்கால நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். டீ லைன்கிற அந்த பிரான்சிஸ் டீயோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க, தஞ்சாவூரில் எங்கே டீ சாப்பிட்ருந்தாலும் இந்த இடத்துல வந்து டீயை சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுவிதமான ஒரு டீயை நம்ம சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தஞ்சாவூரில் வாழக்கூடிய அத்தனை மக்களும், நண்பர்களும், உறவினர்களும் நம்ம யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கின்ற ராஜராஜன் VR90s யூடியூப் சேனலோட நிறுவனர், உரிமையாளர் ராஜராஜன் இப்போ டீ கடை உரிமையாளர் ஆயிருக்காரு. இங்கே வந்து கண்டிப்பாக எல்லாம் டீயை சாப்பிட்டு பயன்படுத்திக்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, எங்கே பாருங்க, இவர் தான் மிஸ்டர் ராஜராஜன், தஞ்சை புகழ் யூடியூபர், VR the 90s அப்படிங்கிற சேனலோட யூடியூபர். இப்போ இவர் தான் வந்து அந்த டீ லைனுங்கிற அந்த டீ கடையை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நம்ம சேனலுக்காக நம்ம நண்பர் பேசுறாரு. என் ஸ்டைல் ஆரம்பிக்கணுமா? உங்க ஸ்டைல பேசுங்க. எல்லாம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அபின்னு ஆரம்பிச்சது இது வந்து இங்க இருந்து நின்றுருக்கு. அது எதுவுமே எதிர்பாராம நடக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு. திடீர்னு அதாவது எந்த முயற்சியுமே பண்ணாம திடீர்னு நம்ம ஒரு சடனா ஒரு வழியை சொல்ற மாதிரி திட்டுக்குன்னு திண்ணையில படுத்தாங்க, திட்டுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி கடையை வச்சாச்சு. நானே எதிர்பார்க்கல, ஹூண்டாய் கார் கம்பெனியில் வந்து சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருந்து திடீர்னு வந்து நான் டீ கடை ஆரம்பிச்சுக்க சொல்லும் போது நானே எதிர்பார்க்கறேன். சென்னையில் இருந்தேன் இவர் ஆரம்பிக்கும் போது, அதனால அவரோட திறப்பு கலந்துக்க முடியல. தஞ்சாவூருக்கு தீபாவளிக்கு வந்தோட உடனே ஒரு கடைக்கு வந்தாச்சு. தொடர்ந்து பேசுங்க. நம்ம டீ கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ லைன், அதான் நம்ம டீ கடை பிராண்ட் நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வச்சுருக்காங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டீ லைன்னா எப்படின்னு. தஞ்சாவூரில் அது இல்லாமல்
இந்த தென்னகத்தில், அதாவது தென்னகம் சொல்லுவாங்கள்ல, சவுத் ஜோன் சொல்லுவாங்கள்ல, அந்த சவுத் ஜோன்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிய கடை நம்ம கடை தான். இது நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன அது புதுசாக இருக்குது டீ லைனு ஏன் டீ பாய் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. டீ பாய் எடுக்கலாம், ஏன்னா மூளைக்கு மூளை டீ பாய் இருக்குது. நம்ம ஏதாவது மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் கொடுக்கணும் தான் நான் இந்த டீ லைனுங்கிறத ஒரு ஃப்ரான்ச்சைஸை எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டீயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவே இருக்கும். அண்ணன் குடிச்சிட்டாங்க, அது மறுபடியும் குடிப்போம், மறுபடியும் ஒருத்தர் குடிப்போம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஏலக்காய் பேஸ்டு மசாலா. அது நீங்கள் தஞ்சாவூரில் எங்கேயுமே கிடையாது. இந்த ஏலக்காய் பேஸ்டு வந்து மசாலா வந்து எங்கேயுமே கிடையாது. நான் அது வந்து ஏன்னா நான் வந்து இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் எல்லா டீயும் நான் சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து சாப்பிடாத ஒரு டீயை வந்து நம்ம வந்து ஒரு தஞ்சாவூர் மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஸை வந்து திங்க் பண்ணி தான் அந்த டீ லைன் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான நிறைய ஐட்டங்கள் நிறையாவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாமு, இது சாக்லேட்டு, பால்கோவா, பன் பட்டர் ஜாமு, குல்கொந்து, இது மாதிரி நிறையா ஃப்ளேவர் இருக்குது. பன் பட்டரில் மட்டும் பன் பட்டர் தான் நம்மளோட ஒரு ஹைலைட்டான ஒரு டிஷ்ஷு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நிறைய பேர் வந்து பன் பட்டர் ஜாம்னு சென்னையில் விற்கிறாங்க. ஆனால் அதை திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பட்டரை இருக்காது, ஜாம் இருக்கும், பன் இருக்கும். நான் கூட அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் பன் பட்டர் ஜாமுங்கும் போது ஏங்க பட்டரை சேர்க்க மாட்டேறீங்க அப்படின்ட்டு. அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்கிறதில்ல. உங்களோட பன் பட்டர் ஜாம் வந்து எப்படி இருக்கும்? ஜாமு பட்டர் எல்லாமே சேர்ந்து வரும். நம்ம வந்து பட்டர் வந்து லோக்கல் பட்டர்லாம் யூஸ் பண்ணல, அமுல் பட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷனா? அமுல் பட்டர் இல்ல பன் பட்டர் ஜாம் நீங்களே ஓனா? ஆமா. ஏன்னா மெட்ராஸ் நிறைய பேர் வாங்கி தான் விற்கிறாங்க. இது நம்ம ஓனா ரெடி பண்றது தான், எல்லாமே ஓன் தான். நம்ம வந்து ஹேண்ட்மேட் தான், எல்லாமே வீட்டில் செய்யறது தான். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சின்ன பஜ்ஜி வடையில் ஆரம்பிச்சு சம்சா பப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இங்கே செஞ்சு கொடுக்கறது தான். நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள்ட்ட வந்து பன் பட்டர் ஜாம் நல்லாவே இருக்கும், டீ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சாக்லேட் காஃபி இருக்குது. இதுமாதிரி லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் மெனு கீழே உங்களுக்கு அண்ணன்ட்ட கொடுக்குறேன், பாருங்கள், சைடில் போடுவாங்க. நம்ம நிறையா இவங்க என்னென்ன வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கிறத கண்டிப்பாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வரிசையாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பேசுங்க. அதான் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்டான டீ, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலு, ஒரு டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்மள்ட்ட பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபி தான். எல்லா பிஸ்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரூட்டு, கோகோனட்டு, சாக்லேட்டு, ராகி, ரஸ்க்கு, ஏலக்காய் ரஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அது இது மாதிரி வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குது நம்மள்ட்ட பிஸ்கெட்ஸ் ஐட்டம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபேமஸ் வந்து ராகி மால்ட்டு நம்மள்ட்ட, தஞ்சாவூர்லேயே நம்மள்ட்ட மட்டும் தான் வந்து ராகி மால்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஹாட் சாக்லேட்டு, சாக்லேட் காஃபி, இதெல்லாம் வந்து எல்லா கஸ்டமரும் நம்ம வந்து ரெகுலராக நான் 14 போனேன், 17 தான் ஆரம்பித்தேன், அக்டோபர் 15 ஆரம்பித்தேன். நம்மள்ட்ட குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் திங்ஸ், அதாவது நீங்களாம் போய் ஒரு இடத்துல போய் தேடி சாப்பிடணும் ஒரு விஷயம், அந்த விஷயம் இங்கே வந்து எப்போவுமே கிடைக்கும். எப்போயுமேங்க கிடைக்கிறத விட அதுலேயும் ஸ்பெஷலாக நான் வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட் வந்து நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி, அதாவது ஹில் ஸ்டேஷன், கேரளா, சென்னை அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். வேற எங்கே கிடைக்காது. தஞ்சாவூர்லேயே நம்மள்ட்ட தான் பிரெட் ஆம்லேட் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இங்கே பாருங்க, தஞ்சாவூர்ல வந்து பிரெட் ஆம்லேட் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த டீ லயன். அதுவும் சாதாரண பிரெட் ஆம்லேட் கிடையாது, கீ பிரெட் ஆம்லேட் வித் மைனஸோட. ஓ, நீங்க வந்து நெய்யில பிரெட் ஆம்லேட் போடுறீங்களா? மைனஸோட? ஆமா, சூப்பர். வித் மைனஸோட. மைனஸே வந்து ஸ்டஃபிங் நிறையா இருக்கும். அது மைனஸுமே வந்து ரெடி பண்ணுற நானாக ரெடி பண்ணுற மைனஸ் தான், இது கிடையாது, ரெடிமேட் கிடையாது. நல்லா இருக்கும். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைஸ் கோயில் நேராக மாதக்கோட்டை மெயின் ரோடு இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 பேர் தள்ளினீங்களே நம்ம டீ லைன் வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். மெனுவிலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 ரூபாலேருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் தான் நம்மளோட மெனு ஐட்டமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. குறைஞ்சபட்சம் 10 ரூபாய், அதிகபட்சம் 80 ரூபா. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அது என்னென்னா நம்ம நிறைய கடை டீ கடை போயிருக்கோம். சில பேர் வந்து ஹைஜீனிக்காக பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைஜீனிக் தான். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா நம்ம நார்மலாக டீ கடை போனீங்கன்னா அப்படி கழுவு தண்ணிலே கழுவிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடாது. நான் மெயினாக யோசிச்சதெல்லாம் அதுதான். ஆமாம், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடாது. போட்டால் ஃப்ரெஷ்ஷாக கழுவணும். நானாக வந்து விம்மோட லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் இப்போ வாங்கி நான் 1 லிட்டரு கடை ஆரம்பிச்சு 1 மாதத்துக்குள்ள தான், இன்னும் 1 மாதமே ஆகலை, அதுதான் 1 லிட்டரு காலி பண்ணிட்டேன். அது மாதிரி நான் வந்து அந்த ஹைஜீனிக்காக கொடுக்கணும். சில பேர் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா
கப் வாங்கிட்டு கப் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் கழுவலாம் பார்த்துட்டு நான் ரெகுலராக கிளாஸ்லேயே கிளாஸ்ல கொடுத்துருங்க வாங்குறாங்க. அவங்களே கேட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் கிளாஸ்ல கொடுங்க. பாருங்க 1 லிட்டர் விம் லிக்விட காலி பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு ஹைஜீனிக்கா வந்து அவர் அந்த கிளாஸை வந்து வச்சிருக்காரு. அதுல கொடுக்கக்கூடிய அந்த டீயும் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு. நான் குடிச்சு பார்த்தேன், கண்டெடுக்க மறுபடியும் நாங்க 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். அது அடுத்த விஷயம். இதுவே நிறைய நம்ம கடையில் நிறையாவே இருக்கு. வந்தீங்கன்னா அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாம். டீ மட்டும் கிடையாது, அன்பு பாசம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாம். இது வந்து எங்கேயுமே கிடைக்காது, இங்க கிடைக்குங்க. வாங்க அப்படியே போக நம்ம வெளிகளை பார்ப்போம். வாங்க. பரவாயில்ல, என்னோட ஆளு நண்பர் வந்து டீ கடை ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாமளும் அப்பப்போ ஓசியில வந்து டீயை சாப்பிட்டுக்கலாம்ல, அது ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இவர் வந்து ஒரு நல்லா படித்தவர். இங்கே வெற்றி ஹோண்டாங்கிற அந்த கார் கம்பெனியில் வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த வெளியில் உள்ள அந்த காரை டிரைவ் பண்ணி போகிற எல்லா வேலையுமே வந்து அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஆரப்போம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டார். இந்த டீ லைனுக்கு வந்து வேலைக்குன்னு இங்கே யாருமே கிடையாது. அம்மா அப்பா இவர் மனைவி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த டீ கடையை நடத்துனாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே யாராவது இவங்க குடும்பத்தார் வந்து யாராவது ஒரு ஆள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்காங்க. வேலைக்குன்னு ஆள் இல்லை, சொந்த கடை, சொந்த குடும்பத்தாருங்கனால பொறுப்பாக வந்து நம்ம வீட்டில் போட்டு எல்லாருக்கும் டீ கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் வர்ற அத்தனை கஸ்டமருக்குமே நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி டீ போட்டு கொடுப்போம் அதேமாக பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டீ லைனுங்கிறத அந்த பிரான்சிஸில் உள்ள அந்த குவாலிட்டியோட வந்து ஒரு தடவை நீங்கள் டீ சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் எல்லாரும் டீ பாய்ங்கிற டீ கடையில் டீ சாப்பிட்டுருப்பீங்க, டீ டைம்னு ஒரு டீ கடை டீ சாப்பிட்டுருப்பீங்க. டீ லைனுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, மெட்ராஸில் பயங்கர ஃபேமஸ். டீ லைன் டேஸ்ட்டை வந்து பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் கொடுக்குற ஸ்நாக்ஸையும் சந்தோஷம் சாப்பிடுங்க. காசு ரொம்ப கிடையாது, 80 ரூபாக்குள்ள தான். 10 to 80 பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம தஞ்சை மொழி நான் எதை சொல்லியிருக்கேன், ஒரு நன்றிகளை சொல்லுங்க, வர சொல்லுங்க. அப்படி எல்லாரையும் அண்ணன் தஞ்சை முரளி யூடியூபர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ஏன் யூடியூபர்ஸும் பார்ப்பாங்க. கண்டிப்பா வந்து VR90s யூடியூப் சப்ஸ்கிரைபர் அந்த வியூவர்ஸ் எல்லாருமே அவங்களும் சேர்ந்து வாங்க. அது வேற சேனல், இது வேற சேனல் கிடையாது. நாங்க நண்பர்கள் போது தஞ்சை மூல யூடியூப் சேனலும் VR90s யூடியூப் சேனலும் ஒண்ணுதான். 2 சேனலை பாக்குறவங்களாம் அவசியம் வாங்க, சந்தோஷமா டீயை சாப்பிட்டு போங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நாளா வந்து நம்ம சேனல்ல யூடியூப் வந்திருக்காது, சேனல் வீடியோ வந்திருக்காது. ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வரல. ஏன்னா இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கறனால அதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஆனா வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா விரைவில் நீங்க வந்து அந்த எல்லா வீடியோவும் பார்க்க போறீங்க, பார்ப்பீங்க. மறக்காம வந்து அண்ணன் சேனலையும் என் சேனலையும் விடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எல்லாரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நான் வந்து டைரக்டா நேரா வந்தோன்னா அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மூலி ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா இவங்க சேனல்ல வந்து இவங்க ட்விஸ்ட் வச்சு அது எந்த கிடைக்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க சேனல்ல வந்து நிறைய கண்டென்ட் போகும். நம்ம சேனல்ல உள்ளவங்களும் VR90 சேனல்ல உள்ளவங்களும் எல்லாருமே வந்து 2 சேனலுமே பாருங்க, செமையா இருக்கும். அதுல இவங்க சேனல் வந்து 2 பேர் வருவாங்க, நிறைய சேட்டைகள் வாழ்த்தவங்களும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் போயிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்க, எல்லாருமே ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த லயன் அதோட டீ ரொம்ப குவாலிட்டியான ஒரு கிளாஸ்ல குவாலிட்டியான ஒரு டீ 2 பேரும் சாப்பிட போறோம். எங்களை பார்த்துட்டு நீங்களும் வந்து சாப்பிடணும். இப்போ டேஸ்ட் நான் சொல்றேன். நண்பா, ஏலக்காய் டீ சூப்பர். நம்ம கடைன்னு சொல்ல வரல, ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னாக்க ஒரு ஒரிஜினல் ஏலக்காய் டீ சாப்பிட்டா எப்படி இருக்கா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இது ஏலக்காய் மட்டும் கிடையாது, ஒரு 12 இன்கிரியன்ட் இருக்கு. அந்த போர்டை காமிங்க. அதுதான். இது கூட சேர்ந்து ஒரு 12 விஷயங்கள் சேர்த்துருக்காங்களா. அந்த போர்டை வந்து வரிசையா அவர் வந்து காமிக்க சொல்லியிருக்காரு. இந்த கண்டென்ட்லேயே வந்து அந்த போர்டை நான் காமிச்சிடுவேன். இது வந்து ஏலக்காய் டீங்க. அந்த ஏலக்காய் டீ எப்படி இருக்குனாக்க ஒரு ஒரிஜினல் ஏலக்காயில் வந்து ஒரு டீ சாப்பிட்டா எவ்வளோ குவான்டிட்டியாக இருக்கா. இப்போ நிறைய டீ கடையில் தண்ணியாக டீயை நம்ம சாப்பிட்டு தான் பழகிருப்போம். இந்த டீயை சாப்பிடும் போது தான் இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அதான் நம்ம அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் நம்ம கடையை பெருமையாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் மற்ற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ளஸ் வந்து பால் கலந்து தான் போடுவாங்க. தண்ணி மீன்ஸ் அந்த இது டீயோட ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும், பேஸ் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து போடுவாங்க. இது பாலில் இடம் கட்டுவாங்க. ரொம்ப சிம்பிள். எல்லா டீ கடையிலையுமே பாலில் இடம் கட்டுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. பாலில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரி கலக்கக்கூடாதுங்கிறது கம்பெனியோட கண்டிஷன். இவங்களும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் கலக்க மாட்டாங்க. பாலில் அப்படியே வந்து
டிக்காசனை கலந்து டீயை போட்டு கொடுத்துருவாங்க. இது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்க போலி ஹோம்மேடு தான். ஹோம்மேட் இவங்களே தயார் பண்றாங்க இந்த போலி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நீங்களே காமிங்க, கேக்கு, பனானா கேக்கு, பனானா கேக்கு. இங்கே பாருங்க, இது என்ன கேக்கு? அது பைனாப்பிள் கேக்கு, சாக்லேட்டு, புட்டிங். புட்டிங் கேக்கு. இந்த புட்டிங் கேக்கு வந்து இந்த குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். புட்டிங் கேக்கு இது நிறைய கேக்ஸ் வச்சிருக்காரு. இது அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துருது. காலையில வந்துட்டு சாயங்காலத்துக்கு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு மறுபடியும் புதுசா வந்துடும். ரெகுலரா வாங்குறாங்க நம்மள்ட்ட, ரெகுலரா. இல்லை இன்னைக்கு வந்து இறங்கின ஸ்டாக் தான். இன்னைக்கு காலைல எனக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துடும். போலி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலையில 8 மணிக்கு வந்துருது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள சேல்ஸ் பண்ணாதான், இல்லைனாக்கா ரிட்டர்ன் போயிடும். மறுபடியும் நாளை காலை புதுசா வந்துடும். ரொம்ப இந்த போலியை பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு இயற்கை நிறைய சாப்பிட்டனால நமக்கு வயிற்றுல இடம் இல்லை, இன்னொரு சாப்பிடுவோம். ஆனா ரொம்ப நைஸா அழகா இருக்குங்க. வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட ரேட் என்ன வருது? போலி 15 ரூபா. 15 ரூபாய்க்கு. இவங்க போலி வந்து வெறும் 15 ரூபாய்க்கு நல்ல அழகான ஒரு போலி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இப்ப செய்யறதுதான் கிடைக்காதுல, எல்லாமே வீட்டுல செஞ்சு ப்ரொடக்ஷன். அதாவது இவங்க இப்ப செய்யல, இது வந்து இன்னொரு வீட்டுல இருந்து இது சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வீட்டுல செஞ்சு ஹோம்மேடா தான் வருது. எல்லாரும் பயன்படுத்தி எல்லாமே அதுதான். கேக்ல இருந்து எல்லாமே ஹோம்மேடு தான். கேக்கு அப்படிதான், எல்லாமே ஹோம்மேடா வருதான். அது மாதிரி திருநெல்வேலி நெய், தேங்காய் பால் அல்வா. இங்க பாருங்க, அதுவும் நெய் பேஸ்டு தான். ஸ்ரீ வைகுண்டம் ஃபேமஸ் தேங்காய் பால் அல்வா. இது எவ்வளவு? இது 20 ரூபா. இங்க பாருங்க, 20 ரூபாய்க்கு தேங்காய் பால் அல்வா. கண்டிப்பா போகும்போது நான் வாங்கிட்டு போவேன். 20 ரூபாய்க்கு கொடுக்குறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இவர் கடையில வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான ரேட்லாம் கிடையாது, கம்மியான ரேட்டாக தான் எல்லாமே இருக்கு. வெறும் ரீசனபிள். ஒரு தேங்காய் பால் அல்வாங்கிறத நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம். நம்ம சாதாரண அல்வா தான் பார்த்துருப்போம், இல்லைன்னா திருநெல்வேலி அல்வா நம்ம சாப்பிடுவோம். தேங்காய் பால் அல்வா 20 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி இருக்குன்னு ஒரு தடவை அந்த டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. எப்பவுமே நான் யூடியூப்ல சொல்ற மாதிரி தான், நான் எப்பவுமே சாப்பிட்டு பார்த்து தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். அது மாதிரி எப்பயுமே நான் சாப்பிட்டு பார்த்து தான் நான் கடைக்கு ஸ்டாக் ஏத்துறேன். இது செம டேஸ்டா இருக்காங்க. அவரே சொல்றாரு, வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, இவர் கடையே சூப்பரா இருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா, ரொம்ப டீசெண்டா அந்த கடை இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள என்ன கண்ட ஷூட் பண்ண ஆரம்பிக்கல. இப்ப நம்ம இது வந்து நம்ம இந்த கடையை பத்தி அறிமுகம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து உள்ளுக்குள்ள போய் நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதாவது இந்த டீ லைனுங்கிறவங்களே வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பல லட்சங்கள் கட்டியிருக்காரு இந்த பிரான்சிஸ்க்காக. அவங்களே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து டீயை போட்டு கொடுக்குற மட்டும் தான் வேலை. மற்றபடி இந்த டீ தூள்லேருந்து எல்லாமே அங்கேருந்து வந்துடும், கம்பெனிலேருந்து வந்துடும். இவங்க பண்ணி கொடுக்குற மட்டும் தான். பால் மட்டும் இங்கே வாங்கிக்கிறேன். பால் மட்டும் இங்கே வாங்கிக்கிறீங்களா? ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்லி ஆவின் பால் தான். மற்ற இந்த ஆரோக்கியாவோ இல்லை வேற மாதிரி பாக்கெட் பாலோ எதுவும் கிடையாது. ஒன்லி ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக பண்ணுறீங்க. நம்ம நண்பர் மேலும் மேலும் இதே மாதிரி இன்னும் பல டீ கடைகளையும் பல சூப்பர் மார்க்கெட்லையும் இன்னும் வேற மாதிரிலாம் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்புடன் தஞ்சை முரளி. We are the 90s. வணக்கம் பண்ணிடுங்க. பை. We are the 90s ராஜராஜன். டீயை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இதுதான் டீ லயன்ங்கிற நம்ம நண்பரோட டீ கடை. இது வந்து ஒரு பிரான்சிஸ் அவுட்லெட்டு. டீ லைனுங்கிறது ஏற்கனவே எல்லாருமே வந்து டீ பாய், டீ டைம் பார்த்துருப்பீங்க. டீ லைனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை தான். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டீ லயன் ஹை கிளாஸ் டீ லயன் ஸ்பெஷல் டீன்ட்டு இங்கே பாருங்க. இவங்க எவ்வளோ குவாலிட்டியாக அந்த டீயை கொடுக்குறாங்க. டீ வந்து 10 ரூபாய் தான். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டீ கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஸ்பெஷல் டீ. அதுக்கப்புறம் இரானி டீயா. அப்புறம் வந்து இங்கே பாருங்க, காஃபி 15 ரூபாய்க்கு. அப்புறம் லெமன் பிளாக்னு ஒரு டீ வந்து 15 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் வந்து 40 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கடையில் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டீயில் எனக்கு அந்த டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம தஞ்சாவூரில் குழந்தையசு கோயில்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையசு கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பழைய மாதாக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய மாதாக்கோட்டை ரோட்டில் நேராக வந்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்து இந்த டீ லைனுங்கிற அந்த டீ கடை இருக்குது. வெஜ் பப்ஸ் வந்து 20 ரூபா, முட்டை பப்ஸ் 25 ரூபா, பன்னீர் பப்ஸ் வந்து 25 ரூபா, வெஜ் கட்லெட் 12 ரூபா. ரொம்ப ரீசனபிளாக வந்து இங்கே வந்து ரேட்டெல்லாம் இருக்குது. பாருங்க, இந்த போர்டில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்துருக்கு. அப்படியே பார்த்துக்கங்க. பன் பட்டர் ஜாம்லாம் 40 ரூபாய் கொடுக்குறாங்க.
இது எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காரு. இங்க பாருங்க பிஸ்கட்லாம், பட்டர் பிஸ்கட் எல்லாமே வச்சிருக்காரு. பாயில வச்சா கரைஞ்சிருது அந்த அளவுக்கு இருக்கு பிஸ்கட்டு. எல்லாமே 5 ரூபாய் தான். இதோட ரேட்டு வந்து ஒன்லி 5 ரூபி. எல்லாரும் பயன்படுத்திங்க. இது வந்து இங்க பாருங்க அவர் சொன்ன புட்டிங் கேக்கு. இங்க பாருங்க அந்த புட்டிங் கேக்ல இருந்து சாக்லேட் கேக்கா, இது பனானா கேக்கா, சாக்லேட் கேக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க போலி, ஃப்ரெஷ்ஷான போலி எல்லாமே வந்து இங்க வந்து இருக்கு. இங்க பாருங்க ஸ்வீட் கார்ன் கொடுக்குறாரு. 25 ரூபாய்க்கு ஸ்வீட் கார்ன் வந்து கப்பலை கொடுக்குறாரு. இங்க பாருங்க இவங்க டீ கொடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதை வந்து ரெடி பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸ், அவுன்ஸ். இந்த அவுன்ஸ்ல தான் அவங்க வந்து இந்த ஒரு அளவு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு கணக்குல தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த அவுன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 3 வந்து காஃபி. இந்த பாருங்க இது வந்து காஃபி அதிலே போட்டிருக்கு. அடுத்து இங்க பாருங்க டீ. இது பாலா, பால். இங்க பாருங்க செமையா வந்து பன் பட்டர் ஜாம். இங்க பாருங்க பன் பட்டர் ஜாம் வந்து 40 ரூபாய் கொடுக்குறாரு. அதே மாதிரி பக்கத்துல இங்க ஒரு பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு 25 ரூபா அது. அதே மாதிரி இங்க பாருங்க மெஜிட்டோ, லஸ்ஸி. மெஜிட்டோ வந்து 40 ரூபா, லஸ்ஸி வந்து 30 ரூபாய் கொடுக்குறாரு. குல்கந்து லஸ்ஸியா? இங்க பாருங்க லஸ்ஸி வந்து குல்கந்து லஸ்ஸி 30 ரூபாய்க்கு, மொஜிட்டோ வந்து 40 ரூபாய்க்கு, ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க்கும் 25 ரூபாய். ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வாறு எல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை, ராகி மால்ட்டு. இது வந்து வாட்டர் பியூரிஃபயர். நம்ம வந்து குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து அந்த வாட்டர் பியூரிஃபயர்ல பியூரா. இப்போ இங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மில்க் ஷேக் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கான இன்கிரிடியன்ட் ஃபுல்லா வச்சிருக்காங்க. இப்போ இந்த நீங்க பாக்குறீங்க நெய் பாக்குறீங்களா, இது வந்து மில்கி மிஸ்ட் அந்த கம்பெனியோட நெய் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இவ்வாறு கிளாஸஸ்லாம் ரொம்ப அழகாக நீட்டா இருக்கு பாருங்க. இது என்ன கோல்டு வின்னர் இருக்கு, கோல்டு வின்னர் என்னதான் யூஸ் பண்றீங்களா? அது ஃபுல்லா நீங்க கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்றீங்க. சரி. ஆமா. நீங்க கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்றீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து கோல்டு வின்னர் தான் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ வந்து பிரெட் ஆம்லெட் வந்து இப்போ ரெடி ஆகுது. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க சூப்பராக பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகுது. இப்போ வந்து மைனஸ் போடுறாங்க. பிரெட் ஆம்லெட்டுக்கு மைனஸ் இப்போ போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நெய்யை ஆட் பண்ணுறாங்க. பிரெட் ஆம்லெட்டில் வந்து இவங்க எண்ணெயெல்லாம் பண்ணுறதில்ல, நெய் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. பாருங்க பிரெட் ஆம்லெட் இப்போ ரெடி ஆகி இது வர மடக்கிட்டு இருக்காங்க. இது ஆஃப் ஆயில். கஸ்டமர் வந்து ஆஃப் ஆயில் பிரெட் ஆம்லெட் கேட்டனால இப்போ ஆஃப் ஆயில் பிரெட் ஆம்லெட் இது. அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்து ஃபுல் ஆயில் கொடுத்துருவாரு. அதான் பார்க்கணும். மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸோட ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்கும். மைனஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சரி. வீட்லேயே செய்யணும். வீட்டில் ஆமாம், ஹோம்மேடு தானே. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பிரெட் ஆம்லெட்லேயே ஆஃப் ஆயில் பிரெட் ஆம்லெட் கஸ்டமர் வந்து லைக் பண்ணி கேட்டனால ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாப்புல. மேலே ஒரு பொடியெல்லாம் போட்டு பக்காவாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் மைனஸ் போடுறாப்புல ஒரு பொடி போட்டு அப்படியே கிட்டக்க வாங்க. ஓகே. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ பிரெட் ஆம்லெட் கொடுத்துட்டாங்க. சார் சாப்பிட போகிறாரு. இது வந்து ஆஃப் ஆயிலாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. இது வந்து இப்போ இன்னொரு கஸ்டமருக்கு ஃபுல் ஃபாயில் ஆம்லெட். இது பிரெட் ஆம்லெட் ஃபுல் ஃபாயில். இவ்வாறு நிறைய பொடியெல்லாம் கலக்கிறாரு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மைனஸ் ஆடாது. இது வந்து ஃபுல் ஃபாயில் பிரெட் ஆம்லெட். நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கேன். ஓகே.